அனைவருக்கும் வணக்கம். பிள்ளை நிலா யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன செய்ய போறோம்னா சொரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிள்ளை நிலா யூடியூப் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் வாங்க. சொரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் திரும்பினோடனே சொரக்காய் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆனால் போதுங்க. இப்போ சொரக்காய் போட்டுக்கலாம். சொரக்காவும் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துன்னு இருக்கிறேன். அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைங்க. தட்டு போட்டு அந்த தண்ணி அதுவே விடும் சொரக்காயிலேருந்து. அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு திரும்ப திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மிளகாய்த்தூள், எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னுட்டு. சரியாக வேகலை. திருப்பவும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது வெந்த உடனே இப்போது ஒரு முக்கால்வாசி வெந்த உடனே கடலப்பருப்பு வேக வச்சுக்கிறோம்ல, அதையும் ஒன்றா சேர்த்து கொட்டி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. அதுக்குள்ளே நம்ம தேங்காய், தக்காளி, சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஜாரு கழுவி ஊற்றிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா உங்களுக்கு குழம்பு ரெடி. சொரக்காய் கூட்டு ரெடி. குழம்பு கூட்டு எப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு ஆகிட்டுருக்கு பசங்களுக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடிங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இட்லி ஊற்றின்னு இருக்குங்க. நீங்களும் இந்த குழம்புக்கு இட்லி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க 2 பேரும். நல்லா இருக்குதான். எங்கள் பையன் சாப்பிட்டுன்னு இருக்கான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.